இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளமுள்ளை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்களது இல்லங்களுக்கு வருவதை இட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் ஒரு அற்புத நாள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரின் நாள். ஆகவே வாருங்கள், நன்றி உணர்வு கொண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி இந்த பலிதனை ஏறெடுத்து விட்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். செபிப்போமாக. உள்ளங்களை உற்று நோக்குகின்ற தகப்பனே, எங்களது எண்ணங்களை பார்ப்பீராக. எண்ணங்களை அறிகின்ற நீர்தாமே எங்களது வேண்டுதல்களை நிறைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தவர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள்.
அவர் மேய்க்கும் ஆடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். Hallelujah, 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 hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற போது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். லைஃப்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் அடிக்கடி சொல்லிக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு 20ல இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பாடசாலை பருவத்தை திரும்பி பார்ப்பதுண்டு. அதுவே ஒரு 60ல இருக்கக்கூடியவங்க தங்களது வாலிப பருவங்களை திரும்பி பார்ப்பதுண்டு. அதற்கு மேலாக இருக்கக்கூடியவங்க தங்களது திருமண பருவம், இன்னும் தங்களது குடும்ப பருவம், இதற்றையெல்லாம் அப்படி எண்ணி பார்க்கக்கூடியவர்கள். அப்படி எண்ணி பார்க்கின்ற வேளையில மனதுல வரக்கூடிய ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்காதா? அன்பின் உள்ளங்களே, கடந்து போன வாழ்க்கை மீண்டும் கைகூடாது. ஆனால் இருக்கின்ற வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. ஆகவே நாம் என்ன பண்ணணும்? கடந்த வாழ்க்கையில நாம ஏதாவது இழந்து போயிருந்தால், இப்போ இருக்கிற வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடிக்கணும். பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில ஒரு குறிப்பிட்ட மகன், அவன் ஏற்கனவே பார்வையோடு இருந்தவன், திடீரென்று அவனுக்கு பார்வை இல்லாமல் போய்விடுகிறது. பார்வை இல்லாமல் போன அந்த தருணத்துல அவன் ஏங்குகிறான். இருந்த பார்வை போய்விட்டதே அப்படின்னு சொல்லி ஏங்குகிறான். பார்வையோடு இருந்த பொழுது நான் கடவுளை பார்க்காமல் போய்விட்டேனே, கடவுள் இந்த உலகத்துல மனுஷனாக இருந்த அந்த சூழ்நிலையை நான் பார்க்காம போய்விட்டேனே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற வேளையில கடவுளை பார்க்கணும், அவரோடு நான் பேசணும், அவரை நான் தொடணும், அவரை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பரிதவித்து கொண்டிருந்த வேளையில அவனுக்கான வாய்ப்பு மீண்டும் வருகிறது. நம்ம வாழ்க்கையில இழந்து போன எந்த வாய்ப்புகளும் நமக்கு
திரும்பாது. ஆனா இருக்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை இன்னும் வாய்ப்புகளோடு தான் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம 20ஆக இருந்தாலும் 60ஆக இருந்தாலும் அதற்கு மேலான வயதோடு இருந்தாலும் இருக்கின்ற வாய்ப்புகளை நாம் இழந்து விடாது வாழ்ந்து கொள்வோம். அவ என்ன தெரியுமா பண்ணா? இயேசு அந்த இடத்துல போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் இயேசுவ பெயர் சொல்லி கூப்பிட்டதும் பரபரப்பாக போய்கொண்டிருந்த இயேசு அவரது பயணத்தை நிறுத்தி அவனை பார்வை பெறும்படியாக ஆசீர்வதித்தார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கடவுள் என்னதான் வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் நாம அவருடைய நாமத்தை அழைப்போமாக இருந்தால், நாம இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையை இழந்து போய்விட்டது, ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை எனக்கு இன்னும் ஆசீர்வாக வேணும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மீண்டும் பொதுப்பழிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டு அவரை நோக்கி குரல் ஒலி எழுப்புவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மகனுக்கு பார்வை கொடுத்த கடவுள், மீண்டுமாக பார்வை கொடுத்த கடவுள் உங்களது வாழ்க்கையிலும் மீண்டுமான ஆசீரின் வாய்ப்பை பெருக்கி விடுவார். உங்க வாழ்க்கை மீது அவர் ஆசீரை கொடுக்கின்ற தருணம், அந்த மகன் எப்படி சந்தோஷத்தோடு துள்ளி கொதித்து போனான், அதே போன்று நீங்களும் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அவரை கெட்டியாக பற்றி பிடித்து அவருடைய நாமத்தை கூவி அழைத்தபடியினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இன்று மகிழ்வென்னும் சிகரம் உயரங்களாக நோக்கி நடப்பீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாரா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீட. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாரா. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். எவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். எவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா.
ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு கேட்டு நிற்போம். வாருங்கள், அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளையும் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஏறெடுத்து இருக்கிறோம். நிச்சயமாக தெய்வம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற வைராக்கியத்தில் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பர்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாள், மீண்டுமாக உம்முடைய ஆசீர், மீண்டுமாக மகிழ்வோடு வாழ ஒரு வாய்ப்பு. இவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் நீர்தாமே வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, வாருங்கள், அன்னையின் ஆசீரை பெற்றுச் செல்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, கன்னியாகிய அன்னை மரியாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதலினால் எங்களது வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று சீவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம்.
அன்பின் உள்ளங்களே, அன்னையினது ஆசீர் உங்களோடு எந்நாளும் எப்பொழுதும் தங்குவதாக. அவருடைய கிருபை உங்களை தொடருவதாக. வாழ்க்கை பூராக மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow. தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே, ஓ அன்னையே, வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே, பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே, கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே, பரிந்து பேசும் உம் மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே, உம் மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி, உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே, எந்தன் தாய் மரியே, அருளின் நிறையூற்றே, என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.